அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு இரவுலையும் ஓதக்கூடிய திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு திக்ரு தான் பார்க்க போகிறோம். ஆனால் சக்தி பெற்ற ஒரு திக்ரு. இதை சொல்லி கேட்டால் அல்லாஹ் கட்டாயம் தருவோம். யாருடைய துஆவும் வீண் போகாது. ஏன்னா இது இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஷஅபானுடைய மாதத்துல நம்ம ஏன் இந்த அளவு அமல்களை நம்ம தேடி பிடிச்சு செய்யணும் அப்படின்னா, இதுதான் அமல்களுக்கு நீர் ஊற்றக்கூடிய மாதம். இந்த மாசத்துல எந்த அளவு நம்ம நீர் ஊற்றுறோமோ, எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அமல்களை, அந்த அளவு நம்ம ரமலான்ல இதனுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரமலான்ல கேட்கக்கூடிய எந்த துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான். ரமலான் மாதம் முழுவதுமே நமக்கு உன்னதமான நேரங்கள் தான். அதில் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம். அப்படி நம்முடைய அனைத்து துவாவும் கபூலாகணும் அப்படின்னா இந்த மாசத்துல நம்மால முடிஞ்ச அளவு அதிகமான அமல்கள் செய்யணும். ரொம்ப பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க சின்ன சின்ன அமல்களையாவது நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு சின்ன அமலையாவது ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. அல்லாஹ்வினுடைய முஹப்பத் சம்பாதிப்பதற்கு அதுவே போதுமானது. இன்றைக்கு நம்ம அப்படிதான் ரொம்ப எளிமையான ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். எல்லா நேரத்திலும் எல்லா நாட்கள்லையும் ஓதக்கூடிய ஒரு திக்ரு. இதை பீரியட்ஸ் டயத்தில் கூட தாராளமாக ஓதலாம். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய அழகான 2 திருநாமங்கள் கொண்ட திக்ரு. ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். இது இஸ்முல் ஆலம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த திருநாமத்தை நம்ம கையில் எடுத்து எத்தனை பேர் திக்ரா ஓதுறோம் அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா நம்மள நிறைய பேர் இந்த திக்ரு மறந்துட்டு இருக்கோம். ஆனால் இது இஸ்முல் ஆலம். இந்த திருப்பெயர் கொண்ட திருக்குரானுடைய வசனங்கள் இருக்கு. அது எல்லாமே இஸ்முல் ஆலம். அதை கொண்டு கேட்டாலும் துஆ கபூலாகும் என்பதாக சொல்லப்படுது. இந்த 2 திருநாமங்களையும் கொண்ட திருக்குரானுடைய வசனங்கள் 3 இருக்கு. சூரா பக்ராவில் இடம்பெறக்கூடிய ஆயத்துல் குர்சியில இது வரும். சூரா ஆல இம்ரான்ல இருக்கு. சூரா தாஹாவிலையும் இந்த ஹய்யுல் கய்யூம்ங்கிற திருநாமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த 2 பெயர்களும் தனித்தனியாக குரானில் நிறைய இடங்களில் வந்திருக்கு. ஆனால் சேர்ந்து வரக்கூடிய இந்த 3 வசனங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இன்னும் இதை எடுத்து நம்ம ஒரு தஸ்பீஹா ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அது கபூலாகும் என்பதாக ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியுது. எனவே நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 3 வசனங்களையும் எடுத்து நீங்கள் துஆ செய்யுங்க. இல்லை நாங்கள் எல்லா நேரத்துலையும் ஓதணும், படுக்கையில் படுத்துக்கொண்டே ஓதணும், ஒழு இல்லாமல் ஓதணும், பீரியட்ஸ்லையும் ஓதணும் அப்படின்னா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை வெறும் 11 முறை நீங்கள் உச்சரிங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செஞ்சுட்டே வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட தேவைகளை முன் வச்சு நீங்கள் இதை ஓதுங்க. கண்டிப்பாக மறுநாளே உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுப்பான். இது ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். ரொம்ப எளிமையானது. நிறைய வயதானவர்கள் பெரிய அமல் செய்ய முடியலை அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க எல்லோருக்குமே இது போதுமானது. நம்பிக்கையோடு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் ஹெல்த் மிக்ஸ், சீயக்காய் தூள், நலங்கு மாவு, ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா நபர்களுக்காகவும் நானும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.